ஆனால் இது ஃபேஸ்புக்கில் வரும். சாப்பிடுங்க சாப்பிடுங்க அண்ணா என்ன நான் சாப்பிட லேட் ஆகும். நீ சாப்பிடுங்க. இல்லைண்ணே நான் சாப்பிட லேட் ஆகும். இப்போ தான் டீ ரசமாக சாப்பிட்டாரு. என்னென்ன சாப்பாடுன்னு சொல்லிக்கிறேன். தயிர் சாதம் உள்ள அவிச்ச முட்டை. சரி. ஆமாம். வெங்காயம் மிளகாவா? நல்லா மத்தியானம் வெயிலுக்கு செம்மையாக இருக்கும். வெங்காயம்னா வெங்காயமும் மிளகா மட்டுமாண்ணே? ஆமாம், வெங்காயம் மிளகாவும் மட்டும். வெங்காயம் மிளகா வதக்கல், தயிர் சாதம், ஒரு முட்டை. ஆமாம். பிறகு காலை டிஃபன் வந்து தோசை. இதில் கருவாடு சேர்ப்பீங்களா? இல்லை சேர்க்கலாம். கருவாடு சேர்க்காம இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால கருவாடு சேர்க்கலாம். இது நிலக்கடலை சட்னியானே? ஆமாம், நிலக்கடலை சட்னி. அது வந்து தக்காளி சட்னி. ரெண்டே மிக்ஸ் பண்ணியாச்சு. தோசை. அண்ணா நீங்கள் என்ன சாப்பாடுண்ணே? பருப்பு சாப்பாடா? அண்ணே நீங்கண்ணே? தயிர் சாப்பாடா? நீங்கள் பருப்பு குழம்பு? பருப்பு குழம்புண்ணே. பருப்பு குழம்பு, பாவக்காய் கூட்டா. தயிர் சாப்பாடு, பருப்பு வடையாண்ணே? சாம்பார், பாவக்காய் பொரியல். வீட்டில் இருந்து நீங்கள் இப்போ இது போல் வேலைக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு சாப்பாடுனா எது எடுத்துகிட்டு வருவீங்க? பிடித்தமானதுன்னா எனக்கு பிடிச்சது கருவாடு, தயிர் சாதம். அண்ணே உங்களுக்குண்ணே இப்போ இது போல் காய்கறி சாப்பாடா? அது எப்படிண்ணே? சாதம், பீட்ரூட்டு, கேரட்டு, பீன்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அறுத்து போட்டு அப்படியே குக்கரில் வச்சு எடுத்து அப்படியே ஒரே விதமாக கணக்கு எடுத்து சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓ, அப்படி பண்ணி கொடுப்பாங்க உங்கள் வீட்டில்? அது பேர் வந்து காய்கறி சாப்பாடா? ஓ, அது குழம்புலாம் கிடையாது? வேணும்னா சட்னி. ஓ, சட்னி வச்சுக்கலாம். ஓ, அந்த மாதிரி சாப்பாடு தான் நீங்கள் அடிக்கடி கொண்டு வருவீங்க? ஆமாம். இப்போ இன்றைக்கி வெயிலுக்கு வந்து தயிர் சாப்பாடு, தயிர், தக்காளி, வெங்காய மிளகா. இந்த வெங்காய மிளகாவை பற்றி சொல்லுங்கண்ணே. இது இந்த பகுதியில் கொஞ்சம் பிரபலமான? பிரபலமும் இல்லை, நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கிறதா. தண்ணி சாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வெங்காய மிளகா எடுத்துக்கிடுவாங்க. இல்லைன்னா இதில் கொஞ்சம் தக்காளி சேர்ப்பாங்க, இல்லைன்னா கருவாடு சேர்ப்பாங்க. இது வந்து காமனாகவே இது வதக்கி கொண்டு வந்து இது வந்து இந்த தயிர் சாதத்துக்கு, தண்ணி கஞ்சிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உட்காந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. Mm-hmm.